வணக்கம். என் உயிரினும் மேலான எனதருமை விவசாய சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். நமது தமிழ்நாடு அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியாக 1 முதல் 505 வாக்குறுதிகளை கொடுத்தனர். அந்த 505 வாக்குறுதிகளும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலுமே கட்டுப்பட்டது. அதற்கு மேல் எந்த துறையுமே இல்லை என்று சொல்லலாம். எடுத்துக்காட்டாக, திருவள்ளுவர் திருக்குறளை அகரத்தில் ஆரம்பித்து லகரத்தில் முடித்து விடுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று ஆரம்பித்து கடைசியில் லகரத்தில் முடித்து விடுகின்றார். கூடுதல் காமத்திற்கின்றும் அதற்கின்றும் கூடி மொய்க்க பெறின் என்று லகரத்தில் கடைசியாக முடித்து விடுகின்றார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இதற்கு அப்புறம் இந்த உலகத்தில் எழுதுவதற்கு எதுவுமே இல்லை என்று அவர் அந்த பொருளை அதை முடித்து விடுவார். அதற்கு மேல் எழுதுவதற்கு எதுவுமே இல்லை, உலகத்தையே முடித்து விடுகின்றார். 133 அதிகாரத்திலும் 1330 குறளிலும் அதை முடித்து விடுகின்றார். அதுபோன்று நமது அரசு அந்த 505 தேர்தல் வாக்குறுதிக்கு மேல் எழுதுவதற்கு எதுவுமே இல்லை. அதில் கல்வி, சமூகம், பொறியியல் துறை, விவசாயம், நீர் மேலாண்மை, அனைத்து துறைகளிலுமே அதில் அடங்கி விடுகிறது. அதற்கு மேல் எதையுமே எழுதுவதற்கு இல்லை. ஒன்று, இந்த 505 வாக்குறுதிகளையும் எழுதியவன் ஒன்று இறைவனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் பிரம்மனாக தான் இருக்க வேண்டும். நான் அதை படித்து பார்த்தேன். இந்த 505 வாக்குறுதிகளை முடிக்க வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு காமராஜ் அல்லது மீண்டும் ஒரு எம்ஜிஆர் அல்லது மீண்டும் ஒரு கலைஞர், அதுவும் இல்லை என்றால் மீண்டும் செல்வி புரட்சி தலைவி ஜெயலலிதா, இவர்கள் யாராவது மீண்டும் ஆட்சிக்கு அமர்ந்தால் இந்த 505 வாக்குறுதிகளும் சுமார் ஒரு 25 வாக்குறுதி முடிப்பதற்கே ஒரு 50 ஆண்டு காலம் ஆகும். ஆமாம், அதாவது இந்த காரணம் சாதாரணமாக கலைஞர் எடுத்துக்கொண்டால் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அதை ஒரு இணையாக எடுத்து சென்று அவர் ஒரு ஆக்கப்பூர்வமாக முடிப்பார். எம்ஜிஆர் எடுத்துக்கொண்டால் அவருடைய திறமையினாலும் வல்லமையினாலும் அதை முடித்து விடுவார். ஜெயலலிதா எடுத்துக்கொண்டால் நிர்வாக சீர்திறமையினால் அதை முடித்து விடுவார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட திறமையில் இருந்த போதிலும் இவர்களுக்கு இதை முடிக்க வேண்டும் என்றால் இந்த 505 வாக்குறுதி முடிப்பதற்கு சுமார் 100 ஆண்டு, குறைந்தபட்சம் 100 ஆண்டுகளாக ஆக வேண்டும். நான் அனைத்து வாக்குறுதிகளும் படித்து பார்த்தேன், சாத்தியமே இல்லை. அப்படி இருக்க நமது அரசாங்கம் இந்த 505 வாக்குறுதிகளில் குறைந்தபட்சம் எனக்கு தெரிந்த ஒரு 10-15% முடித்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். மீதியெல்லாம் கட்டமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலே உள்ளது. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதி என்றாலே அது சத்திய பிரமாணத்திற்கு சமமானப்பட்டது. வாக்குறுதி என்றாலே சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது. இந்த 68 வாக்குறுதிகள் வேளாண் துறைக்கு, விவசாயத்துறைக்கே கொடுத்து உள்ளார். இந்த 68 வாக்குறுதி முடிப்பதற்கு சுமார் 50 ஆண்டு காலம் கண்டிப்பாக ஆகும். குறிப்பாக இந்த தேர்தல் வாக்குறுதியில் 89வது வாக்குறுதி எடுத்துக்கொண்டால், ஏரி, குளம், குட்டை, நீர், ஆறு, இதை அனைத்தும் முடிப்பதற்கே, அதாவது தென்னகத்தில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் இணைத்து விடலாம் என்று வாக்குறுதி கொடுத்து உள்ளார்கள். இந்த வாக்குறுதி முடிப்பதற்கே சுமார் 50 ஆண்டு காலம் ஆகும். அதில் குறிப்பாக இந்த 89வது வாக்குறுதியிலே இவர்கள் தெரிவித்திருப்பது, ஏரி, குளம், குட்டை மற்றும் ஆறுகள், இது அனைத்தும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுமார் ஒரு 10,000 கோடியில் செலவு செய்து மதுராந்தகம் ஏரி முதல் கன்னியாகுமரியில் ஏரி வரைக்கும் அனைத்து ஆறுகளும் ஒன்றாக இணைத்து இதை சீரமைத்து 100% நாங்கள் இதை கட்டமைப்பு ஏற்படுத்தி விடும் என்று சொல்கின்றார்கள்.
இதை 89வது தேர்தல் வாக்குறுதி முடிப்பதற்கே பிரம்மனே வந்தாலும் கூட 50 ஆண்டு காலம் ஆகும். அப்படி இருக்க இந்த 89வது வாக்குறுதியில் இந்த ஏரி, குளம், குட்டைகளை என்ன சொல்கிறார்கள் என்றால், அதை கட்டமைப்பு சரி செய்யப்பட்டு அதில் உள்ள தூர் மண்ணுகளை வாரி கரைகளை பலப்படுத்தி மழை காலங்களில் உபரி நீராக சென்று வீணாக கடலில் கலப்பதை அதை நிறுத்தி அந்த ஏரி, குளம், ஆற்றிலே தேக்கம் செய்யப்பட்டு அதை விவசாயிக்கு அதை பயன்படும் வகையில் நாங்கள் அமைத்து தருவோம் என்கின்றார்கள். அதற்கு சுமார் 10,000 கோடி வரை நாங்கள் அதை ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டிலே நேரடி பார்வையிலே இது சரி செய்யப்படும் என்று சொல்லி உள்ளார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நமது ஒரு விவசாயி எஸ்வி நகரத்தில் ஒரு கோரிக்கை என்னிடம் வைக்கின்றார்கள். அந்த கோரிக்கையானது, அதாவது அந்த ஏரிக்கரை கடந்த ஒரு 150 ஆண்டு காலமாக அதில் வாகனம் எதுவும் செல்ல முடியாமல் அதில் விவசாயத்திற்கு, போக்குவரத்திற்கு இடையூறாக ஏற்பட்டு முற்றிலும் 100% போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு நிலையில் உள்ளது. அந்த ஏரிக்கரையை சீரமைப்பு செய்தால் எஸ்வி நகரம், கனிகிழிப்பை, மைனந்தல், இரும்பேடு, மட்டதாரி போன்ற கிராம மக்கள் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தெரிவித்தனர். இதற்காக 2025 10ஆம் மாதமே ஒரு மனுவை கொடுக்கின்றார்கள். அந்த மனு ஆனப்பட்டது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியாளரால் அதை ரிஜெக்டட், நிராகரிக்கப்படுகிறது. இதை சரி செய்ய தற்போது அரசால் இயலாது. காரணம் நிதி நெருக்கடி. ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அதை ரிஜெக்ட் செய்கின்றார். இதை என்னிடம் தெரிவித்த போது நான் மீண்டும் 14/11/2025 தேதி நமது சங்கத்தின் பெயரிலே, எனது பெயரிலே அந்த மனுவை நான் கோட்டாட்சியாளர் மூலமாக, நமது பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக அதை தருகின்றேன். அந்த மனுவை கொடுத்து சுமார் 75 நாட்கள் போராடி, மீண்டும் நான் நமது வட்டார வளர்ச்சி அலுவலகரிடமே போராடி அதை 75 நாட்கள் நடந்து போராடி 28/1/2026 தேதி ஒரு உத்தரவை பெற்று, அந்த உத்தரவில் அந்த ஏரிக்கரையில் உள்ள செடி கொடிகளை அகற்றி கரையை ஓரளவுக்கு போக்குவரத்துக்கு சமன் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் அரசாங்கத்தில் அதை செய்வதற்கு போதுமான வசதி இல்லாத காரணத்தினால் 100 நாள் அந்த 100 நாள் நடத்தப்படுகின்ற அந்த விவசாயிகளை, ஒரு 10 விவசாயிகளை என்னிடம் கொடுக்கின்றேன், நீங்கள் அதை சரி செய்து கொள்ள முடியுமா என்றார். அதையெல்லாம் தனி மனிதனால் ஒருவரால் ஒன்றுமே சரி செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த போன்று ஒரு அடர்த்தியான காடு போன்று ஏற்பட்டுள்ளது. அதை ஜேசிபி மூலம் தான் சரி செய்ய முடியும் என்று நான் கோரிக்கை வைத்து அந்த உத்தரவை பெற்று தற்போது நமது சொந்த செலவிலே அதை சரி செய்து சீரமைக்கப்பட்டு தற்போது இந்த 5 ஊராட்சிகளும் அதில் போக்குவரத்து மக்கள் ஏற்படுத்தி கடந்த 150 ஆண்டு காலமாக நடைபெறாமல் முடக்கப்பட்ட ஒரு விவசாயிக்கு உண்டான ஒரு சீரமைப்பு, கட்டமைப்பை தற்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இது எதற்காக சொல்கிறேன் என்றால், நமது சங்கம் தலையிட்டதனால்தான் இதை சீரமைக்க செய்யப்பட்டது. சங்கத்தினால் மட்டும்தான் இதிலே நிறைவேற்றி செய்ய முடியும். தனி ஒரு மனிதனாலோ தனி ஒரு விவசாயியாலோ எதையுமே சாதிக்க முடியாது. 68 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டதில் ஒரு 4-5 வாக்குறுதிகளாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீதி அனைத்துமே நிலுவையில் இருந்து வருகிறது. இதில் நாம் போராடி பெற வேண்டியது நிறைய வாக்குறுதிகள் உள்ளது. குறிப்பாக நமது இந்த 6 மாத கடனை 1 வருடமாக நீட்டிப்பு செய்ய வேண்டும். 2வது வாக்குறுதியாக பார்த்தால், இந்த வாக்குறுதி எண் 57 பார்த்தால் 57 வாக்குறுதியில் அரசு நமக்கு கொடுக்கப்பட்டு உள்ளதில் பார்த்தால், அவர்கள் இந்த கடன்
விவசாய கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, கூட்டுறவு மூலம் நிறைய வாங்கியுள்ள அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் நிலுவையில் இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதி 75ல் பார்த்தால், அதாவது ஒரு குவிண்டாலுக்கு வந்து ஆதார் விலையாக குறைந்தபட்ச விலை, அது எந்த நெல் மணியாக இருக்கட்டும், குறைந்தபட்ச விலை வந்து 2500க்கு மேல் உயர்த்தி தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். அதேபோல் ஒரு டன் கரும்புக்கு குறைந்தபட்சம் 4000 ஆதார விலையாக உயர்த்தி தருவதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். இதெல்லாம் போராடி நாம் பெற வேண்டிய கட்டத்தில் உள்ளோம். நம்ம கடந்த ஒரு மாத காலமாக நாம் வந்து இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக மாவட்ட ஆட்சியாளரை அணுகி மனு கொடுப்பதற்கு நமக்கு வந்து தேதி வழங்கவில்லை. காரணம், பல இடர்பாடுகளை காரணம் காட்டி நம்மளை வந்து ஒரு மாவட்ட ஆட்சி சந்திக்க விடாமல் வந்து காலம் தாழ்த்தி வருகின்றார்கள். இருந்தாலும் இருக்கின்ற காலத்தில் எப்படியாவது போராடி இதையெல்லாம் நாம் வந்து கோரிக்கையாக வைக்க வேண்டும் என்று உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், சிலர் வந்து நம்ம சங்கத்தினால் என்ன ஆதாயம் என்று கேட்கின்றார்கள். இது போன்ற கோரிக்கைகளை எல்லாம் தனி ஒரு மனிதனால் நிச்சயமாக பெற முடியாது. நம் சங்கம் ஒன்று சேர்ந்துதான் இதெல்லாம் எதெல்லாம் விவசாயிகள் பெற முடியாமல் 100 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் நிலுவையில் உள்ளதோ அதையெல்லாம் நம்ம சங்கத்தின் மூலம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இதை மீண்டும் உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். இது போன்று சேத்துப்பட்டிலோட இது ஒன்று மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்றுள்ளது. அது ஒரு விவசாயிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகள் வழி இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் தலையில் சுமந்து வருகின்றார்கள். அது வந்து மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று தற்போது வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் ஒரு அனுமதி பெற்று அதையும் வந்து நடைமுறை கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக செய்து உள்ளது. அதை நாம் சங்கம் தற்சமயம் 80% அதில் வந்து செய்துள்ளது. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், இதெல்லாம் சங்கம் இருப்பதனால் இதை நிறைவேற்றப்படுகிறது என்று உங்களுக்கு வந்து நான் தெரிவிக்கின்றேன். ஏரி குளம் குட்டைகளை சீரமைத்து தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள், நாம் ஒரு விவசாயிக்கு நேரடியாக சென்று ஒரு பிடி மண்ணை கூட நாம் வந்து தன்னிச்சையாக ஒரு ஏரியில் எடுத்து வர முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் உள்ளோம். ஆனால் இதையெல்லாம் வந்து அந்த தடையானையெல்லாம் நாம் வந்து சங்கத்தின் மூலம் போராடி அதையெல்லாம் கண்டிப்பாக ஒரு நிவர்த்தி, அதையெல்லாம் கேன்சல் செய்வதற்கு உண்டான வழிமுறை நாம் கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும். எனவே எத்தனையோ வாக்குறுதிகள் எல்லாம் நிலுவையில் இருந்து தான் வருகின்றது. தூய்மை பணியாளர்கள் தான் வாக்குறுதி கொடுத்தார்கள். தூய்மை பணியாளர்களுக்கு வந்து எந்தவித வாக்குறுதியும் இன்றளவில் வந்து நிறைவேற்றப்படவில்லை. தூய்மை பணியாளர்கள் என்றால் நாடே நாட்டம் எடுத்துவிடும். அதன் பிறகு பார்த்தால் தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் வந்து வாக்குறுதிகள் கொடுத்துள்ளார்கள். குறிப்பாக ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் தருவதாக வாக்குறுதி கொடுத்து இன்று வரையில் நிறைவேற்றப்படாமல் அவர்களும் போராட்டத்தில் தான் இருந்து வருகிறார்கள். அதேபோல் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், செவிலியர்கள், குறிப்பாக செவிலியர்கள் தான் 3ஆம் தாய் என்று சொல்லப்படுகின்ற செவிலியர்கள் எல்லாம் இது தனது வேலையை நிரந்தரம் கேட்டு போராடி வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இதுவரையில் எந்த விதமான ஒரு கட்டமைப்போ ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் தான் இன்றையில் இருந்து வருகின்றது. அப்படி இருக்க விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட 68 வாக்குறுதிகள் வந்து கிடப்பில் தான் இருக்கின்றது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நான் அனைத்தும் படித்து பார்த்து உள்ளேன். மேலும் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், நமது அரசு போராடி தான் பெற வேண்டிய கட்டத்தில் நாம் உள்ளோம். எனவே நாம் வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற காலத்தில் ஒற்றுமையுடன் ஒன்று சேர்ந்து, கட்சிக்கு அப்பாற்பட்டால், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டால் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடி நாம் இருக்கின்ற இந்த குறுகிய காலத்தில் அனைத்தும் பெற வேண்டும் என்றும் உங்களிடம் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நமது இந்த 100 நாள் வேலையில் வந்து அந்த 150 நாட்கள் வந்து இப்போ தற்போது கொண்டு வந்துள்ளனர். அந்த அட்லீஸ்ட் 100 நாள் முழுவதும் வேலை, அது வந்து 15 நாட்கள், 20 நாட்கள், 25 நாட்கள் என்று தான் இடைவெளி இருந்துள்ளது. அதையெல்லாம் போராடி அனைத்தும் 100% போராடி பெற வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். கண்டிப்பாக அதை வெல்வது நிச்சயம் என்று உங்கள் மூலமாக உறுதியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.